ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய மூவி தக் லைஃப் மூவியோடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் நடந்தது. ஸோ இந்த ஈவெண்ட்ல பேசிய கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இவருடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல்வேறு கன்னட அமைப்புகள் இவருடைய பேச்சுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுவும் பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த கெடுவையும் தாண்டி ஒரு மன்னிப்பு கேட்கல. ஏன்னா நான் எந்த ஒரு தப்பான பேச்சும் பேசல அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனை தொடர்ந்து தக் லைஃப் மூவியோடைய தயாரிப்பு நிறுவனம் பாத்தீங்கன்னா, நாங்க 1 வீக் டைம் எடுத்துக்கிறோம், கர்நாடகால மட்டும் நாங்க மூவி ரிலீஸ் பண்ணல, 1 வீக் டைம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கமல்ஹாசன் பேசியது சர்ச்சைக்குரியதே அல்ல. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையே அவர் சொல்கிறார். அது அன்போடையும் நட்பு முறையிலையும் சொல்கிறார். கன்னடத்துக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவைத்தான் சொல்கிறார். தமிழ் அம்மா இது கன்னடம் மகளை போலன்னு சொல்கிறது எப்படி இழிவுபடுத்துறது? அதில் என்ன சர்ச்சை இருக்குது? 1981 மதுரையில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது கேரளாவிலிருந்து ஈகே நாயனார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் முதல்ல பேசும்போது மலையாளம் தங்கையைப் போல, தமிழ் அக்காவைப் போல நமக்குள் இருக்கிறது சகோதர உறவு, அக்கால் தங்கை உறவுன்னு பேசினார். கடைசியாக எம்ஜிஆர் பேசும்போது நாயனார் சொல்லிய தவறு, தமிழ் தாயைப் போல மலையாளம் மகளைப் போல, இது தாய் மகள் உறவு என்று பேசினார். அதை நாயனாரும் மறுக்கலை, கேரளாவிலேருந்து யாருமே அதை குறை சொல்லவும் இல்லை. அது இயல்பாக ஒரு உண்மையை சொன்னார், ஒரு அழகுபட சொன்னார் என்று எடுத்துக்கொண்டாங்க. அதுபோலத்தான் இதுவும் கன்னடம் மகளை போலங்கிறதுல என்ன இழிவு என்ன இருக்குது? அந்த கருத்து பிழைனா நீங்கள் மாற்று கருத்து சொல்லுங்கள், இல்லை கன்னடம் தான் அம்மான்னு சொல்லுங்கள், தமிழ் தான் மகள்னு சொல்லுங்கள், யார் வேணாங்கிறாங்க? அதுக்கு சான்றுகளோடு சொல்லணும். ஆனால் இது மொழிநூல் அறிஞர்கள் ஆய்ந்து கண்டறிந்த ஒரு முடிவு, எது தமிழுக்கும் கன்னடத்துக்குமான உறவு என்பது. இப்போ தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, கூர் இதெல்லாம் ஒரு மொழி குடும்பம். மொழி குடும்பங்கிற கருத்து 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. அப்படி ஒரு மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம்னு ஒரு மொழி குடும்பம் இருக்கிற மாதிரி இது ஒரு மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பத்திற்கு திராவிட மொழி குடும்பம் என்று கால்டுவெல் தான் பெயர் வைத்தார். அதை மொழி குடும்பமாக கண்டறிந்தது மட்டுமல்ல, இந்த மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் என்று சொன்னார். அதனால் தமிழ் தாய், தமிழிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிறந்தன என்று சொல்வதனுடைய பொருள் அதுதான். ஏன்னா இப்போ தமிழ் எங்கு மக்களால் பேசப்பட்டது, எங்கு மக்கள் மொழியாக இருந்தது என்பதற்கு தொல்காப்பியம் சான்றாக இருக்கு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம், இல்லையா? இந்த வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடையில், இதுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், ஆந்திர பிரதேசம் எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்கும். இப்போ இதில் இது எல்லாமே சேர்த்து தான் தமிழ் கூறும் நல்லுலகம், இல்லையா? இப்போ தமிழில் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கக்கூடிய 50 காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் சேரநாட்டில் எழுதப்பட்டது. சேரநாடு தான் இன்றைக்கி இருக்கிற கேரளம். ஆனால் இன்றைக்கி மலையாளம் இல்லை, தமிழ் தான் இருந்துச்சு, தமிழில் தான் எழுதப்பட்டுச்சு. இளங்கோவடிகளும் தமிழர் தான், அவருடைய இளவல் அண்ணன் சேரன் செங்குட்டுவனும் தமிழர் தானே. இதில் என்ன, யாருக்கு என்ன சந்தேகம் இருக்குது? அதனால் கன்னடம் என்பது அப்போ இல்லை. தொல்காப்பியம் எழுதப்படுகிற காலத்தில் தமிழ் இருந்தது, கன்னடம் இல்லை. பிறகு தான் கன்னடம் வருது. அது அதற்கு பிறகு சில நூற்றாண்டுகள் கழித்து இந்த திராவிட மொழி குடும்பத்திற்குள் தமிழுக்கு அடுத்தபடியாக வர்றது கன்னடம். எப்படி வருது? மொழிகளுடைய தோற்றம் என்ற வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா, தமிழ் பேசுகிற ஒரு பகுதியில் தமிழ் நிலைத்து நிற்குது, சில வேற்றுமொழி சொற்கள் கலந்து வருது.
இப்போ கன்னடம் பேசக்கூடிய கர்நாடக பகுதி அன்னைக்கு இருக்கிற பகுதி, அன்னைக்கு அதுக்கு பேர் அப்படி இல்லை. அது மைசூர் பகுதி, வேறு சில பகுதிகள். இந்த பகுதிகளில் பூராவும் அந்த மொழியினுடைய திசை மொழி சொற்கள், வட்டார வழக்குகள் இதெல்லாம் சேர்ந்து இவற்றோடு கூட வடமொழி வந்து சேருது. ஆரியர்கள் வந்து சேரும்போது அவங்க மொழியை கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ வடமொழியும் இந்த தமிழினுடைய அந்த பகுதிக்குரிய தமிழும் இணைந்து ஒரு புதிய மொழி உருவாகுது. அதுதான் கன்னட மொழி. இப்போ கன்னட மொழியில் வந்து தமிழை நீக்கிட்டீங்கன்னா ஒன்று அந்த பகுதிக்குரிய வழக்கு மொழிகளும் கூடுதலாக சமஸ்கிருதமும் இருக்கும். அதே போல் மலையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். சமஸ்கிருதம் சேரலைன்னா மலையாளம் இல்லை, சமஸ்கிருதம் சேரலைன்னா தெலுங்கு இல்லை. அப்போ தமிழ்லேயும் சமஸ்கிருதம் ஓரளவுக்கு கலந்துருக்கு, அடியோடு கலக்கலன்னு இல்லை. ஆனால் மற்ற மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழில் அந்த அளவுக்கு கலக்கலை. தமிழ் தன்னுடைய தூய்மையை பாதுகாத்து கொண்டுச்சு. ஆனால் அந்த மொழிகளில் வந்து அந்த கலப்பு ஏற்பட்டதுனால தான் புது மொழிகளே தோன்றுது. ஆனால் அந்த மொழிகளுக்கென்று ஒரு வரி வடிவம் இருக்குது, அவங்களுக்குன்னு இலக்கணம் இருக்குது. இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கியது. இப்போ நம்முடைய உறவு பெயர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அப்பா, அம்மா, அத்தை, தாத்தா, பாட்டி, அல்லது தன்மை, முன்னிலை, படற்கை சொற்கள் இருக்குது. நீ, நீங்கள், நான், நாம். இது எல்லாமே நெருக்கமான ஒற்றுமையோடு கூடிய சொல். நம்ம நான்னு சொன்னால் அவங்க நானுன்னு சொல்லுவாங்க, நம்ம நீன்னு சொன்னால் அவங்க நீயுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பெங்களூர் அப்படின்னு சொன்னால் அவங்க பெங்களூரு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மைசூர்னா அவங்க மைசூருன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு சொற்கள் சேர்த்து சேர்த்து அவங்க புழங்குறாங்க. அதனால் நெருக்கமான மொழிகள் இது. அவங்களுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்குது, அது தொன்மையான இலக்கியம் தான், யாரும் அதை இல்லைன்னு சொல்ல. தமிழுக்கு செம்மொழி தகுதி நிலை கொடுத்த பிறகு அவங்க கேட்டாங்க, கேட்ட பிறகு அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அதையும் தமிழ்நாட்டில் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனால் இது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சை. கமல் சொன்னது உண்மை, அவர் அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டியதும் இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. ஒரு திரைப்படங்கிறது வேறு விஷயம். திரைப்படத்தை கூட இதோட எதுக்கு தொடர்பு படுத்தணும்? அவர் ஒரு திரைப்பட விழாவில் பேசினாரை தவிர ஒருத்தருடைய கருத்தை மாற்றுவதற்கு அவருக்கு இழப்பை ஏற்படுத்தி அதுக்கு பயந்து அவர் மாற்றிக்கணும்னு சொல்வது நாகரிகமாகவே இல்லையே. சரி, இப்போ தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிறந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைனா அதையும் கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? கன்னடர்கள்னு சொல்ல வேணாம், சில கன்னட இனவெறியர்கள், சில பைத்தியங்கள், அவங்க தான் ஏற்றுக்கொள்ள. மக்களுக்கெல்லாம் இதில் ஒன்றும் மறுப்பே கிடையாது. நம்முடைய திருவள்ளுவருக்கு அவங்க பெருமதிப்பு கொடுக்குறாங்க கர்நாடகத்தில். நான் பார்த்துருக்குறேன். எவ்வளவோ கன்னட மக்களுக்கு இதை பற்றியெல்லாம் இந்த இந்த வெறியர்களுடைய பேச்சு பற்றியெல்லாம் தெரியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. இங்கே நிறைய தமிழர்களும் இருக்கிறாங்க, தமிழை பற்றி தெரிந்த கன்னடர்களும் இருக்கிறாங்க. கன்னடர்களில் பலர் தமிழறிஞர்களாகவும் இருக்கிறாங்க. தமிழுக்காக அவங்க தொண்டு செய்திருக்கிறாங்க, உலகளவில் போய் பணியாற்றி இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எனவே கன்னடர்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்க வேணாம், இந்த கன்னட பைத்தியங்களுக்கு ஏன் இது தெரியலன்னு வேணால் கேட்கலாம். இப்போ அதே நேரத்தில் அங்கேயே முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறார். துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம், அவங்கள்ட்டேருந்து தான் நமக்கு மின்சாரம் வருது. இதை நாங்களாம் நீண்ட நாளாக சொல்லுவோம். தண்ணி கொடுக்குறாங்க, நம்ம மின்சாரம் கொடுக்குறோம். அதே போல் வேறு பல பகுதியிலேருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நெய்வேலி நிலக்கரியை கொண்டு தயாரிக்கப்படுகிற அனல் மின்சாரத்தில் அவங்களுக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காவிரி, இப்போ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்று பாரதி பாடினாப்புல. அப்போ எல்லாமே ஒரு பண்டமாற்று உறவு தான் இருக்கு. இப்போ அதே போல் இந்த திரைப்படத்தை வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா, கன்னட திரைப்படத்தை இங்கே இருக்கிற கன்னடிகர்கள் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தை. அவங்க கன்னட திரைப்படங்கள் இங்கே ஒரு சந்தை. இப்போ தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு நடிகை கன்னடத்து பைங்கிலின்னு அழைக்கப்பட்டார் இல்லையா? சரோஜாதேவி கர்நாடகத்துலேருந்து வந்தவங்க தானே. எனவே தமிழர்கள்லாம் இனிமேல் கன்னட படத்தை பார்க்க மாட்டோம் அப்படிலாம் யாரும் முடிவுக்கு வரல. இந்த பைத்தியக்காரத்தனை அங்கே தான் இருக்குது. அது எல்லாரும் கன்னட மக்கள் எல்லோரும் மேலேயுமான குற்றமாக அதை கருத வேண்டியது அவசியமே இல்லை. சரி, இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கமல்ஹாசன் கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொழியை பற்றி பேசுவதற்கு நீங்கள் மொழி வல்லுநரா இல்லை வரலாற்று ஆசிரியரா, வரலாற்று ஆய்வாளரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மட்டும் தான் கையில் எடுக்கணுமா? அதாவது முதல் விஷயம், அது ஒரு தீர்ப்பு அல்ல. நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்கிறார் நீதிபதி. அவருக்கு அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல உட்கார வச்சதுனால அவர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார், அவ்வளோதான். இப்போ இந்த நீதிபதி மொழி வல்லுநரா, அவர் வரலாற்று ஆசிரியரா? அவருக்கு வரலாற்று சான்று கொடுக்க முடியுமா? ஏன்னா கமல் சொன்ன கருத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த நீதிபதிக்கு கன்னடத்தின் வரலாறு தெரிஞ்சால் போதாது, தமிழின் வரலாறும் தெரிஞ்சிருக்கணும். தமிழின் வரலாறும் கன்னடத்தின் வரலாறும் தெரிஞ்ச ஒருத்தர் தான்
இந்த கருத்து தப்பா பிழையான்னு சொல்ல முடியும். அல்லது மொழிநூல் வல்லுநர்கள் சொல்றதை படித்து கால்டுவெல் சொல்றாரு, தேவனைய பாவாணர் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லணும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு தமிழக அரசு ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை எழுதினவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தினுடைய ஒரே பாட்டு, அதனுடைய சில வரிகள் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்த்துப்பாவில் இடம்பெறல. ஆனால் அந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்த்துப்பாவில் இடம்பெறாத அந்த வரிகளில் என்ன சொல்றாருன்னா, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத் துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து சிதையா வண்ணம் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இந்த வரிகள் இருக்கு பாருங்க, கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்தே. இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்த்தாயின் வயிற்றில் பிறந்தவை தான் இந்த மற்ற மொழிகள், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இதானே தெளிவாக சொல்லியிருக்குது. இப்போ இதுக்காக தமிழ்த்தாய் வாழ்த்தை மாற்ற சொல்லி கேட்பாங்களா அவங்க? அந்த நீதிபதிக்கு தெரியுமா அப்படி ஒரு வாழ்த்துப்பா இருக்கு, இது ஒரு தமிழ் அறிஞர் எழுதியிருக்கிறாரு, தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அவங்க ஒரு வசதிக்காக சில வரிகளை விட்டுருக்கிறாங்க. விட்டே சரியா தவறாங்கிறது வேறு சர்ச்சை. ஆனால் அந்த வரிகள்லாம் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு தான் அதை வாழ்த்தா எடுத்துக்கிறாங்க. மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாடலைத்தான் தமிழக அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்ன சொல்லுதுன்னா, கன்னடம் தமிழுக்கு மகள் என்று சொல்கிறது. இந்த நீதிபதிக்கு தெரியுமா அது? இதுலெல்லாம் நீதிபதிகள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சட்டப்படி இந்தியாவில் தணிக்கை செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை இந்தியாவின் எந்த பகுதியிலும் வெளியிட விடாமல் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்கள் அப்படி ஏதாவது கருத்து சொல்கிறேன்னா தணிக்கை குழுவுக்கு தான் சொல்லணும். திரைப்படத்துக்கும் ஒருத்தருடைய வரலாறு சம்பந்தப்பட்ட கருத்துக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? அபத்தமாக இருக்க. அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறார். நீ மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு போயிடும், படத்தை வெளியிட்டுலாம் அப்படிங்கிறார். அது எப்படி ஒத்துக்க முடியும்? கமல் ஒத்துக்கக்கூடாது. சரி, இப்போ நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஒரு கலைஞனுடைய படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரானது, பேச்சு சுதந்திரம் நீதிக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு கருத்துரிமை கொடுத்துருக்குது இல்லை? இந்த கருத்துரிமைக்கு எதிராக எப்படி ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்ல முடியும்? அதான் சொல்கிறேன், நீதி பரிபாலனம் செய்கிற மன்றமாக நடந்து கொள்ளலை, கட்ட பஞ்சாயத்து செய்கிற மன்றமாக நடந்து கொண்டிருக்குது அந்த கர்நாடக உயர் நீதிமன்றம். சார், இப்போ கன்னடர்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே மொழிப்பற்று அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, கமல்ஹாசன் போன்ற ஒரு தனிநபர் மீது அவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது பாஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட கன்னடர்களுக்கு ஏன் சார் பிராந்திய மொழிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி RSSம் பாஜகவும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய கோபம் ஏன் திரும்பல? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த படத்தையே தக் லைஃப்ங்கிற பேரை தமிழ்ல வை, கன்னடத்துல வைன்னு கேட்டிருக்கலாம்ல, இல்லையா? மொழிப்பற்று. கடந்த காலத்துல கமலஹாசன் பாம்பே எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம் எடுத்தார். எல்லாரும் தமிழில் பேர் வைங்கன்னு நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கிற காலத்தில். ஆனால் மகாராஷ்டிரத்தில் வெளியிடுறதுக்கு மட்டும் அதை மும்பை எக்ஸ்பிரஸை மாற்றிட்டார், இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்கள் என்ன கேட்கலாம்? தமிழர்களே நம்ம எல்லாரும் கேட்போம் கமலஹாசன்ட்ட, என்னையா ஒரு சினிமாவுக்கு போய் தக் லைஃப்னு பேர் வைக்கிறேன், சினிமாவுக்கு உங்களில் தமிழில் வைக்க சொல்லுங்கள், தமிழில் அதுக்கு சொல்லு இல்லையா? இல்லை கன்னடத்தில் எங்கள்கிட்ட வரட்டும், நாங்கள் கன்னடத்தில் வைக்க சொல்கிறோம் என்று அதுக்கு போராடுங்களேன். அதுக்கு போராடலாம். உங்கள் ஊரில் ஒரு வங்கி மேலாளர் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஹிந்தியில் தான் பேசுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. எப்படி இதை அனுமதிக்கிறீங்க? அப்போதைக்கு அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்புறாங்க, உடனே மாற்றல் தான் கொடுக்குறாங்க, அதை ஒரு குற்றமாகவே எடுத்துக்கல. அப்போ இந்திய அரசு இந்தியை திணிப்பது பற்றி, வடமொழியை திணிப்பது பற்றி, RSS பிஜேபி சமஸ்கிருதத்தை திணிப்பது பற்றி எதை பற்றியுமே கவலைப்படலை. கமல் இப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனே ஒரு சுலபமான ஒரு ஈஸி டார்கெட்டாக எடுத்துக்கிறீங்க, சாஃப்ட் டார்கெட். சுலபமாக இவரை மிரட்டிடலாம், படம் ஓடணுங்கிறதுக்காக இவரை பணிய வச்சிடலாம் என்று நினைக்கிறது என்ன இருக்கு? ரொம்ப மலிவான யுக்தி. இந்த யுக்திக்கு யாரும் துணை போகக்கூடாது. சரி, இப்போ நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு முரண் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கன்னடர்கள் versus தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நதிநீர் பிரச்சனையில இருந்தே, அந்த நதிநீர் பிரச்சனை, அந்த முரண் இந்த விவகாரத்தில் எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையில் தீர்க்கப்படாமல் இருக்கிற ஒரு முரண்பாடு ஆற்று நீர் பகிர்வு தொடர்பான முரண்பாடு. அதுக்கு காரணம்
கர்நாடகத்தில் இதை ஒட்டி வெறியூட்டி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீரும் தரமாட்டோம் என்று. இந்த வெறித்தனம் அங்கு வேலை செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே எதிர்த்து கிளம்புறாங்க. தமிழ்நாடு உரிமையை பறிகொடுத்திருக்கிற ஒரு மாநிலம். நமக்கு ஆதரவாக சர்வதேச சட்டங்கள் இருக்கு, நமக்கு ஆதரவாக இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு, நமக்கு ஆதரவாக ஆற்று நீர் பகிர்வு தொடர்பான சட்டம் இருக்கு, பல தீர்ப்புகள் இருக்கு, தீர்ப்பாயத்தினுடைய முடிவு இருக்கு, ஒழுங்காற்று வாரியத்தினுடைய முடிவு இருக்கு. இத்தனையும் இருந்தாலும் இதை மீறி தமிழகத்துக்கு அவங்க உரிமை மறுக்கிறாங்க. இதுக்கு 2 பேர் பொறுப்பு. ஒன்று கர்நாடக அரசு, அது காங்கிரஸோ பிஜேபியோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கன்னட இனவெறிக்கு தூபம் போடுறாங்க. 2 இந்திய அரசு. 2 மாநிலங்களுக்கு இடையிலான இந்த சிக்கலை தீர்த்து வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? இந்திய அரசுக்கு இருக்கு. இந்திய அரசு அரசியல் செய்யுது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி நாங்கள் இந்த புதுசாக அணைக்கட்டு மேகேதாட்டு அணை கட்டு விட மாட்டோம் என்று அண்ணாமலையை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. மேகேதாட்டு அணை கட்டியே தீர்வோன்னு கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி போராடி, அப்போ சந்தர்ப்பவாதமாக மக்களை மோதவிட்டு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக இது இருக்கு. நான் கர்நாடகத்துக்கு போயிருந்தேன். கர்நாடக விடுதலை முன்னணியினுடைய மாநாட்டில் நான் பேசினேன் என்று சொன்னாங்க. தோழர், நீங்கள் காவிரி பற்றிலாம் போய் பேசிடாதீங்க, அதை பற்றி பேசாமல் நான் எதுக்கு அங்கே போகிறேன் என்று நான் அந்த மாநாட்டில் பெங்களூரில் நான் பேசினேன். என்னுடைய பேச்சு தமிழிலிருந்து கன்னடத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. நான் சொன்னேன், தமிழகம்தான் தன் உரிமையை இழந்திருக்குது, எனவே தமிழகத்தினுடைய உரிமையை நம்ம எல்லோரும் ஆதரிக்கணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்நாடகத்திற்கு காவிரி நீரில் உரிமை உண்டு என்பதை மறுக்கக்கூடிய யாரும் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் காவிரியில் தமிழகத்திற்கு உரிமை உண்டு என்பதை ஏற்கக்கூடிய யாரும் கர்நாடகத்தில் இல்லை. நீங்கள் எப்படின்னு கேட்டேன். கூட்டமே எழுந்து முழக்கம் போட்டாங்க, தமிழக உரிமையை ஆதரிப்போம், காவிரியில் தமிழருக்கு உரிமை உண்டுன்னு சொன்னாங்க. எனவே இதுவும் நடக்க தான் செய்யுது, இதுவும் உண்டு தான். ஆனால் இது போதிய அளவுக்கு ஊக்கம் பெற்று வளர்க்கப்படாது. பெரிய இந்திய கட்சிகளே இப்படி தான் இருக்காங்க. இந்திய தேசியம் பேசுகிற கட்சிகள், சர்வதேசியம் பேசுகிற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கே, இது மாறணும். ஏன்னா இப்போ என்ன ஆக போகுதுன்னா, விரைவில் நமக்கு அவங்களுக்கு இடையில எந்த ஒப்பந்தமும் இல்லைங்கிற ஒரு நிலை உருவாக போகுது. உச்சநீதிமன்றம் கடைசியாக வழங்கிய தீர்ப்பின்படி திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் செய்கிறாங்க. நம்ம போராடணும். நாங்கள் இப்போ இன்னைக்கு சிவகுமார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறத பல ஆண்டுகள் முன்னால் நாங்கள் சொன்னோம். என்ன சொன்னோம்? தமிழருக்கு காவிரி நீர் தராத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் தரமாட்டோம், கல்பாக்கம் மின்சாரம் தரமாட்டோம் என்று சொல்லி கல்லணையிலிருந்து நெய்வேலி வரைக்கும் நடைப்பயணமாக சென்று நெய்வேலியில் முற்றுகை போராட்டம் நடத்தணும். நாங்கள் சொல்கிற கோரிக்கையை தொடர்ந்து தான் தமிழக திரையுலகினர்லாம் அன்றைக்கி ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது போய் நெய்வேலியில் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அப்படி நடத்தினாங்க. அதனால் அந்த கோரிக்கை இன்னைக்கு இருக்குது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு தமிழருக்கும் கன்னடருக்கும் பகை என்ற ஒரு கருத்தை யாரும் கருத வேண்டாம், உருவாக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் எது பகைனா, நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற இந்தியும் வடமொழியும் இந்தியாவும் தான். இந்தியாவுக்கு நாம் 2 அடிமை தேசங்களாக இருந்து கொண்டு நாம் இணைந்து அவங்களோடு போராட வேண்டிய தேவை. அதை விடுத்து இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கன்னடர்கள்லாம் நமக்கு எதிரின்னு இங்கே சொன்னாலும் தப்பு, தமிழர்கள்லாம் நமக்கு எதிரின்னு அங்கே சொன்னாலும் தப்பு. இந்த 2 கருத்தையும் நாங்கள் எங்கள் இயக்கம் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கன்னடர்கள் நம்முடைய தோழமை தேசிய இனம்தான். அவங்களும் நாமும் சேர்ந்து போராட வேண்டிய தேவை எதிர்காலத்தில் இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்திற்காக அதை அவ்வளோ பெரிதாக கருதவனா, சில மாதங்கள் அல்லது சில வாரங்களுக்குள் இந்த புழுதி அடங்கிவிடும். பேசாமல் இருக்கலாம் கமலஹாசன். தக் லைஃப் அவங்க கூப்பிட்டு போட்டு பார்த்துக்குவாங்க. இந்த சும்மா இந்த வாசலில் திரையரங்க வாசலில் கூச்சல் போடுறவன் 2 போலீஸ்காரன் தடியை கொடுத்து நடத்தினா ஓடி போயிடுவோம். மக்கள் படம் ஓடக்கூடிய படமாக இருந்தால் அங்கேயும் ஓடும். படம் வேற காரணத்துக்காக ஓடலைன்னா இதை காரணமாக காட்ட முடியாது. ஓவராலா கமலஹாசன் அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு அரசியலாக இங்க உருமாற்றப்பட்டிருக்கு சார்? கமலஹாசன் பேச்சில் ஒரு அரசியலும் இல்லை. அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு, ஒரு நல்லெண்ணத்தோடு சொல்லியிருக்காரு, அல்லது அவருடைய படத்திற்கு அது தேவையாக இருக்கலாம். அவருக்கு எதிரில் அவர் சிவராஜ்குமார் அமர்ந்திருக்கிறார், அவர் ரொம்ப சிரித்து ரசித்து கேட்டு இப்போ கூட கருத்து சொல்லியிருக்கிறார். அவருடைய ஸ்டாண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒன்றும் கமல் சொல்லியிருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது, இதை வச்சு ஒரு விரோதத்தை வளர்க்க பார்க்காதீங்க என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சிவகுமார் சொல்லியிருக்கிறது கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால் அங்கேயும் நிதானமாக பேசக்கூடிய குரல்கள்லாம் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. எல்லாத்துலையும் நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னு இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் மாற்று கருத்தோடு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் வேண்டி
இந்த அவரு அரசியலா மாற்றி இருப்பது இந்த கன்னடத்தில் இருக்கக்கூடிய இனவெறியாளர்கள், இனவெறி கட்சிகள் தான். அதுக்கு எத்தனையோ உள்நோக்கம் அவங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு நம்ம பணியக்கூடாது, கமலும் பணியக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அவர் ஏதோ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவங்களுக்கு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் இந்த கடிதத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த இனவெறியோடு ஒத்துப்போக ஆசைப்படுதா என்ற கேள்வி எழுது. அப்போ நாளைக்கு கன்னட படங்கள் இங்கே வெளியிடுறது, கன்னட நடிகர்கள் இங்கே நடிக்கிறது, இதுக்கெல்லாம் தடை வருமா அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கணும். இப்படி யாரும் நான் தடை விதிக்கலாம் நான் சொல்லலை. அவங்க பைத்தியக்காரத்தனத்தை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். பைத்தியம் நம்ம நோக்கி கல்லெடுத்து அடிஞ்சா நம்ம பைத்தியத்தை நோக்கி நம்மளும் கல்லெடுத்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை தாண்டி கடந்து நிற்க முடியும். ஒன்று மட்டும்தான் என்னன்னா, அந்த கடிதம் எழுதுகிற போது கமல் என்ன பண்ணுறாரு, திரைப்படத்திற்கு மொழி இல்லைங்கிறார். அது தவறான கருத்து. களத்தூர் கண்ணம்மாவுக்கும் மொழி உண்டு, தக் லைஃபுக்கும் மொழி உண்டு. மொழி இல்லாமல் திரைப்படமே இல்லை. பேசும் படம்தான் மொழி உண்டது என்பதில்லை. பேசா படங்கள், ஊமை படங்களுக்கும் மொழி உண்டு. மொழி இல்லாமல் சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லாமல் திரைப்படம் இல்லை, மனிதனும் இல்லை. மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு உயிர் கூறு மொழி. அதனால் அதை போய் இந்த சந்தர்ப்பத்தில் போய் அதை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அவருடைய புரிதல், மொழி பற்றி அவருடைய புரிதல் அவ்வளவுதான். அதனால் அது தனி. மொத்தத்தில் அவர் சொன்னிருக்கிறது தவறில்லை. இதை அவர் அரசியலாக்கலை, தமிழ்நாட்டிலிருந்து யாரும் அரசியலாக்கவில்லை. அங்கிருந்து ஒரு சிலர் அரசியலாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்திலேயே தனிமைப்படுத்தப்படுவார்கள். அது பொய் என்பது மெய்ப்பிக்கப்படும். எனவே தமிழ், கன்னடம், மற்ற இந்த மொழி குடும்பம் எல்லாமே ஒன்றுபட்டு வடமொழியை, இந்தியை, தில்லி ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் இணைந்து நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.